அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 11ஆம் வகுப்பு பொருளியல் அப்படிங்கிற அந்த பாடத்துல நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற முதல் பாடம் தலைப்பு. அந்த தலைப்பு நுண்ணின பொருளியல் ஒரு அறிமுகம்ங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல கடந்த வகுப்புல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பணிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்த்தோம். பணிகள் என்று சொன்னால் எப்படிப்பட்டது, என்னென்ன வகையான பணிகள் இருக்கிறது என்பதை பார்த்தோம். புலனாகாதவை, பலதரப்பட்டவை, பணிகளை உருவாக்குபவரிடமிருந்து பிரிக்க முடியாது, இப்படி எல்லாம் பல தலைவர். பணிகள் அழியக்கூடியவை, இப்படி எல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பயன்பாடு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா பயன்பாடு. பணிகள் பார்த்துட்டோம். இப்ப பணிகளுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பயன்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. பயன்பாடு என்றால் என்ன அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக பயன்பாடு என்பது சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பயன்படுத்தலை, ஒரு செய்தியை, ஒரு செயல்பாட்டை பயன்படுத்தலை குறிக்கக்கூடியது பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. அதாவது பொருளியலை பொறுத்த வரைக்கும் பயன்பாடு என்று சொல்லக்கூடியது மனித விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கக்கூடியது. மனித விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருப்பதுதான் பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. மனித விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியது. அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய ஆற்றல் தான் பயன்பாடு அப்படின்றாங்க. பண்டம் மற்றும் பணிகளினுடைய ஆற்றல் தான் பயன்பாடு என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில் தனிப்பட்ட நுகர்வோருக்கு பண்டங்கள் மற்றும் பணிகளின் மூலம் கிடைப்பதுதான் பயன்பாடு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நுகர்வோருக்கு பண்டங்கள் மற்றும் பணிகளின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. இந்த பயன்பாட்டிற்கு பல்வேறு இயல்புகள் இருக்கின்றன. இந்த பயன்பாட்டிற்கு பல்வேறு இயல்புகள் இருக்கிறது. பயன்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு சொல்றோம். பயன்பாட்டின் இயல்புகள். இந்த பயன்பாட்டின் இயல்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னன்னா, முதல்ல ஒண்ணு, இந்த பயன்பாடு என்பது உளவியல் சார்ந்தது. பயன்பாடு என்பது உளவியல் சார்ந்தது, சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. பயன்பாடு என்பது உளவியல் சார்ந்தது. அது என்ன உளவியல் சார்ந்தது என்று சொல்லுகிறார்கள்? அதாவது இது நுகர்வோரினுடைய மனநிலையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நுகர்வோருடைய மனநிலையை சார்ந்ததுதான் இந்த பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. உதாரணமாக சைவ உணவை சாப்பிட்டுக் கொண்டிருப்பவருக்கு இறைச்சி உணவு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது, அவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அது அவருக்கு மன நிறைவை ஏற்படுத்தாது. சைவ உணவை பிரியமாக சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர், சைவ உணவை சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர் அசைவ உணவும் சாப்பிடுவார். ஆனால் அந்த அசைவ உணவின் மீது அவ்வளவாக நாட்டம் இல்லை. அப்ப அந்த அசைவ உணவை உட்கொள்ளும் போது அவருக்கு மன நிறைவு என்று சொல்லக்கூடியது ஏற்படாது. அதற்கடுத்து என்ன சொல்றாங்க, பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவையா என்றால் அல்ல. பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவை அல்ல. பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவை என்பது அல்ல. அதாவது உதாரணமாக புகைப்பழக்கம் உள்ளவருக்கு சிகரெட்டில் இருந்து பயன்பாடு கிடைத்தாலும் அவரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம். அதுதான் டெய்லி சிகரெட் ஸ்மோக் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த ஸ்மோக் பண்ணி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் ரெகுலரா ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சிகரெட்ல இருந்து அவருக்கு ஒரு பயன்பாடு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னால் பயன்பாடு கிடைக்குது. ஆனால் அவர் உடல் நலம் என்பது பாதிக்கப்படக்கூடியது. அந்த பயன்பாட்டில் ஏதாவது அவருக்கு பெனிஃபிட் இருக்காங்கன்னா அது பெனிஃபிட் இல்ல, அந்த பயன்பாடு மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, அதே மாதிரி பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவை அல்ல, பயன்பாடும் மகிழ்ச்சியும் ஒன்றானவை அல்ல. அதே மாதிரி பயன்பாடும் மகிழ்ச்சியும் ஒன்றானவை அல்ல. ஒன்றானவை அல்ல. அப்ப என்ன சார், பயன்பாடு என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு அப்படின்னு சொல்றாங்க. நோயுள்ள ஒருவர் மருந்து எடுத்துக் கொள்ளும் பொழுது அங்கே பயன்பாடு கிடைக்கிறது. நன்றாக நோயுற்ற ஒருவர் அவர் நோய்க்காக மருந்து எடுத்துக் கொள்ளும் போது அங்கே பயன்பாடு என்பது மட்டுமே நடைபெறுகிறது. ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. அதனாலதான் சொன்னாங்க பயன்பாடும் மகிழ்ச்சியும் ஒன்றானவை அல்ல.
பயன்பாடு நோய்க்காக மருந்து சாப்பிடுதோ அது நம்மளுடைய பயன்பாடு. அந்த மருந்து சாப்பிடுறதுனால மகிழ்ச்சியா இருக்கோமா என்று சொன்னால், மருந்து சாப்பிடும் போது நம்மளுடைய மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதே மாதிரி பயன்பாடு தனித்தும் சார்ந்தும் இருக்குமா என்று சொன்னால் அதே மாதிரிதான் பயன்பாடு தனித்தும் சார்ந்தும் இருக்கும். ஒரு தனிநபர் ஒரே விதமான பண்டத்திலிருந்து பெறும் பயன்பாடானது இடம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடுகிறது. ஒரு உணவு தரும் பயன்பாடு அந்த உணவை அருந்தும் சூழலை பொறுத்தும் அமையலாம். ஒரு உணவு தரும் பயன்பாடு உதாரணமா என்ன சொல்றாங்க, ஒரு தனிநபர்னு வச்சுக்குவோம், அவர் ஒரே விதமான பண்டத்திலிருந்து பெறும் பயன்பாடு என்று சொல்லக்கூடியது இடம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் என்று சொல்லுகிறார். ஒரு உணவை தரும் பயன்பாடு அந்த உணவை அருந்தும் சூழலை பொறுத்தும் அமையும் என்று சொல்லக்கூடியது. எப்படி? உதாரணமாக டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்க அரிசி சாதமே சாப்பிடக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா கேழ்வரகு, கோதுமை, கம்பு இப்படிப்பட்ட தானிய வகைகளை உண்டான உணவு தானியங்களை தானிய வகைகளால் தயாரிக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த உணவு தரும் பயன்பாடு உணவை அருந்தும் சூழலை பொறுத்து அவர் மனசு நிலையை பொறுத்து இந்த பயன்பாட்டிலே மாற்றம் என்று சொல்லக்கூடியது ஏற்படுகிறது. அதற்கடுத்து பயன்பாடானது மனித விருப்பத்தின் தீவிரத்தை சார்ந்தது. ஒரு பயன்பாடு என்பது மனிதனுடைய விருப்பத்தின் தீவிரத்தை சார்ந்தது. இது ஒரு நுகர்வோர் குறைந்து செல் பயன்பாட்டை எதிர்கொள்வார். உதாரணமாக ஒருவர் சாதாரணமா என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு போன் எடுத்துக்கிடுவோம், போன்ல பட்டன் போன் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, திடீர்னு எல்லாரும் டச் போன் வச்சிருக்காங்க, நம்மளும் டச் போன் வாங்கணும்னு சொல்லிட்டு டச் போன் வந்து வாங்குறாரு. அந்த டச் போனை எடுத்து வாங்கி பண்ணும்போது அது வாங்கின புதிதிலே ரொம்ப மகிழ்ச்சியாக அதை நீண்ட நேரம் பயன்படுத்துவார். நாள் ஆக அதனுடைய வேகம் குறையும், அதனுடைய பயன்பாடு என்பது கொஞ்சம் குறைந்து கொண்டே போகிறது. அதனாலதான் சொன்னாரு பயன்பாடு என்பது மனித விருப்பத்தின் தீவிரத்தை சார்ந்தது. அதே மாதிரி இந்த பயன்பாடு என்று சொல்லக்கூடியது உளவியல் கருத்து சார்ந்தது அப்படிங்கிறாங்க. உளவியல் கருத்து, இந்த பயன்பாடு என்பது உளவியல் கருத்து சார்ந்தது. அது என்னது உளவியல் கருத்து சார்ந்தது அப்படின்னா அதை துல்லியமாக அளவிடவோ எண்ணிக்கையிடவோ முடியாதுங்கிறாங்க. உன் பயன்பாட்டை கவுண்டிங்ல கொண்டு வர முடியுமா? உன்னுடைய பயன்பாட்டை நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு அளவிட முடியுமா என்று சொன்னால் பயன்பாட்டை அளவிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பயன்பாடு நீதி நெறி ஒழுக்க நெறி முக்கியத்துவம் கொண்டதல்ல. பயன்பாடு என்பது ஒரு நீதி நெறி, நீதிக்கு உட்பட்டு இதைத்தான் பயன்படுத்தணும், இப்படித்தான் பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அவங்கவுங்க மனிதனுக்கு பிடித்தாற் போல எல்லா செயல்பாடுகளும் செய்வார்கள், பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக கத்தியை சமையல்காரர் எதற்கு பயன்படுத்துகிறார்? காய்கறி வெட்ட பயன்படுத்துகிறார். கொலைகாரன் தன் எதிரியை தாக்குவதற்கு பயன்படுத்துகிறார். கத்திங்கிறது ஒண்ணு, ஆனால் கத்தியை பயன்படுத்துபவருடைய மனநிலை என்று சொல்லக்கூடியது வேற வேற. காய்கறி வெட்டக்கூடியவர் ஒரு சமையல்காரர் காய்கறி வெட்ட கத்தியை பயன்படுத்துகிறார். அதே ஒரு கொலைகாரர் ஒரு தவறான நபருடைய கையில் அந்த கத்தி கிடைக்கிறது என்று சொன்னால் அவர் தப்பான வழிக்குத்தான் அதை பயன்படுத்துவார். மனிதனின் விருப்பத்தை நிறைவு செய்யும் பண்டம் மட்டுமே பயன்பாடு. மனிதனுடைய விருப்பத்தை நிறைவு செய்யும் பண்டம் மட்டுமே பயன்பாடு என பொருளியல் கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்தது பயன்பாட்டின் வகைகள் அப்படின்னா இப்ப இதெல்லாம் பார்த்தோம். இப்ப பயன்பாட்டின் இயல்புகள்னா என்னென்னலாம் பயன்பாட்டின் இயல்புகள் பார்த்தோம். இந்த பயன்பாடு என்பது உளவியல் சார்ந்தது பார்த்தோம் இல்லையா? இந்த பயன்பாடு என்பது உளவியல் சார்ந்தது. பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவையா என்று கேட்டால் ஒன்றானவை அல்ல. பயன்பாடு என்று சொல்லக்கூடியது மகிழ்ச்சியும் ஒன்றானவையா என்று சொன்னால் அதுவும் ஒன்றானவை அல்ல. பயன்பாடு என்பது தனித்தும் சார்ந்தும் இருக்குமா என்று சொன்னால் தனித்தும் சார்ந்தும் இருக்கும். இப்படி பல்வேறு தலைப்புகள்ல பார்த்தோம். இப்ப அடுத்த தலைப்பு நம்ம பார்க்கக்கூடியது பயன்பாட்டின் வகைகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னது? பயன்பாட்டின் வகைகள் என்று சொல்லக்கூடியது. இப்ப பயன்பாடு என்பது நீதி நெறி மற்றும் ஒழுக்க நெறி முக்கியத்துவம் கொண்டதல்ல அப்படிங்கிற தலைப்பை பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா பயன்பாட்டின் வகைகள். பயன்பாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த பயன்பாட்டோட இயல்புகளை பார்த்தோம். பயன்பாடு உளவியல் சார்ந்தது, பயன்பாடும் உபயோகமும் ஒன்றானவை, அதே மாதிரி பயன்பாடும் மகிழ்ச்சியும் ஒன்றானவை. இந்த தலைப்புகள் எல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பயன்பாட்டினுடைய வகைகள் என்ன? What are the types of utilities? What are the type of utilities? பயன்பாட்டின் வகைகள் என்ன? இந்த பயன்பாட்டுல என்னென்னலாம் சொல்றாங்கன்னா முதல்ல
வடிவ பயன்பாடு. மொத்தம் எத்தனை வகையான பயன்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் 6 வகையான பயன்பாடுகள் இருக்கிறது. அந்த 6 வகையான பயன்பாடுகள்ல முதல் இது வடிவ பயன்பாடு. அடுத்தது இன்னொன்னு என்ன சொல்றாங்க, கால பயன்பாடு. அடுத்தது இட பயன்பாடு. 4வது சேவை பயன்பாடு. 5வது உடைமை பயன்பாடு. 6வது அறிவு பயன்பாடு. இப்படி 6 வகையான பயன்பாடுகள் இருக்கின்றன. இந்த 6 வகையான பயன்பாடுகள் என்னென்னங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கிறோம். வடிவ பயன்பாடு அப்படின்னு ஒண்ணு சொன்னோம் முதல்ல. இந்த வடிவ பயன்பாடு என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு பண்டம் அல்லது ஒரு பணி ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் கிடைக்கும் போதுதான் நுகர்வோர் அதன் பயன்பாட்டை பெறுகிறார். ஒரு பண்டம் அல்லது ஒரு பணி என்று சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் கிடைக்கும் போதுதான் அதை நுகர்வோர் அதை பயன்படுத்துகிறார், பெறுகிறார். மூலப்பொருட்கள் உண்மை வடிவத்தில் இருக்கும் பொழுது ஒரு நுகர்வோருக்கு பயன்பாட்டை தராமல் இருக்கிறது. உதாரணமாக துணின்னு இருக்குது. துணிக்கு உண்டான மூலப்பொருட்கள் நூல். இந்த நூலா இருக்கும் போது அந்த நுகர்வோர் பயனடைகிறாரா என்று சொன்னால் இல்லை. அந்த நுகர்வோர் துணியாக நெசவு நெய்ததுக்கு அப்புறம் அதை பயனடைகிறாரா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. அந்த துணியை தனக்கு தேவையான அளவு எடுத்து அதை நமக்கு தகுந்தாற் போல, நம்மளுடைய உடலுக்கு தகுந்தாற் போல ஆல்டர் பண்ணி, கட் பண்ணி, ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு சட்டையாக நாம் அணியும் பொழுதுதான் அந்த பயன்பாடு என்பது அவருக்கு முழு மன நிறைவை தருகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு நுகர்வோருக்கு இந்த பயன்பாடு என்று சொல்லக்கூடியது இது வடிவ பயன்பாட்டிலே வருகிறது. உதாரணமாக அவற்றை முடிவுற்ற பண்டமாக மாற்றும் போது, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், துணியாக இருக்கிறதை சட்டையாக தைத்து அந்த சட்டையாக போடும் பொழுது அவருக்கு மனநிறைவை தருகிறது. பருத்தி என்பது மூலப்பொருளாக இருக்கும் போது நுகர்வோருக்கு பயன்பாட்டை தருகிறதா என்று சொன்னால் அது தருவதில்லை. இது என்ன சார்னா வடிவ பயன்பாடு. இது என்னது? வடிவ பயன்பாடு. அடுத்த தலைப்பு என்னது? கால பயன்பாடு. அடுத்த தலைப்பு என்னது? கால பயன்பாடு. இந்த கால பயன்பாடு என்பது உதாரணமாக ஒருவரிடமிருந்து நம்ம பிளட்டை டொனேட் வாங்குறோம். ஒருவரிடமிருந்து பிளட் ரத்தத்தை நாம் தானமாக பெறுகிற போது மற்றொரு நோயாளி அந்த பயன்பாட்டை பெறுவது இல்லை. ஆனால் சிகிச்சையின் போது அதன் பயன்பாட்டை அடைகிறார். சிகிச்சையின் போது அதன் பயன்பாட்டை அடைகிறார். அதாவது ரத்தத்தை பயன்படுத்துகின்ற போதுதான் அந்த பயன்பாடு என்பது கால பயன்பாடு. அந்த காலத்திற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒருவர் இருக்கிறாரு, ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, பிளட் லாஸ் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போட்டிருக்காங்க, அவருக்கு பிளட் கொடுக்கணும். அப்ப நான் போறேன், பிளட் கொடுக்குறேன். அப்ப இந்த நேரத்துல இந்த பயன்பாடு அப்படிங்கிறது கால பயன்பாடு. அந்த காலத்திற்கு நான் அவருக்கு பயனுள்ளதாக பெறக்கூடியதா இருக்குது. இது கால பயன்பாடு, அந்த காலத்திற்கு மட்டுமே பயன்படக்கூடியது. அடுத்தது இட பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. அடுத்தது என்னது? இது வடிவ பயன்பாடு, இது கால பயன்பாடு. இது அடுத்தது இட பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. உதாரணமாக ஒரு மாணவன் ஒரு புத்தகம் தயாரிக்கக்கூடிய இடத்தில் வேலை செய்யும் போது ஒரு புத்தகத்தோட பயன்பாட்டை அவன் பெறுகிறானா என்று கேட்டால் பெறுவது இல்லை. ஆனால் அவன் கல்வி கற்கும் இடத்தில் அந்த புத்தகத்தினுடைய பயன்பாட்டை அவன் பெறுகிறான். அங்க நம்ம கவனிக்கணும். புத்தகம் தயார் பண்ணக்கூடிய இடத்திலே மாணவன் இருக்கிறான், வேலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த புத்தகத்தினால் அவன் பயன்பாட்டை அடைகிறானா என்று சொன்னால் பயன்பாட்டை அடைவதில்லை. ஆனால் கல்வி கூடத்திலே அதே புத்தகத்தை வைத்துக் கொண்டு அவன் படிக்கும் பொழுது அந்த மாணவன் பயன்பெறுகிறான். இதற்கு பேருதான் இட பயன்பாடு. இடத்திற்கு தகுந்த போல அந்த பயன்பாடு என்பது மாறும். அத புத்தகம் தயார் பண்ணக்கூடிய கம்பெனியில வேலை பார்க்கிறான், ஆனால் அந்த பயன்பாடு என்று சொல்லக்கூடியது அவன் பயன்படவில்லை. ஆனால் அதே புத்தகத்தை அவன் கல்வி கூடத்தில் வைத்து படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பயன்பாடு அவனுக்கு பயனுள்ளதா இருக்கிறது. இதுக்கு பேரு இட பயன்பாடு. அடுத்தது சேவை பயன்பாடு என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு நுகர்வோர் என்று சொல்லக்கூடியவர் தேவையான நேரத்தில் தேவைப்படுகிற பணியினை பெறும்போது சேவை பயன்பாட்டை பெறுகிறார். உதாரணமாக ஒரு வழக்கறிஞரிடமும் நோயாளி மருத்துவரிடமும் என்ன செய்கிறார்கள்? ஒரு பயன்பாட்டை பெறுகிறார்கள். ஒரு வழக்கு நம்ம போட்டிருக்கிறோம் தெரிஞ்சது, அந்த வழக்கறிஞர் நமக்காக நம்மளுடைய சார்பாக வாதிடுகிறார் என்று சொன்னால் அந்த வாத திறமையை நம்மளுடைய பயன்பாட்டிற்கு நாம் பயன்படுத்துவது சேவை பயன்பாடு. அதே சமயத்துல நோயாளி உடம்புக்கு முடியலன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போறாரு, டாக்டர் போய் பார்க்கிறாரு, டாக்டர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படின்னா நோயாளி மருத்துவரிடமிருந்து அவர் என்ன செய்யறார்? தனக்கு தேவையான சில நல்ல பல விஷயங்களை அவர் பெற்றுக் கொள்கிறார். அதனால என்னாவது இது சேவை பயன்பாடு என்பது வருகிறது. அடுத்தது உடைமை பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. அடுத்தது 5வது தலைப்பு உடைமை பயன்பாடு. ஒரு மாணவன் புத்தகம் விற்கும் விற்பனையாளரிடமிருந்து புத்தகம் அல்லது அகராதியை வாங்கும் போது மட்டுமே அந்த உடைமை பயன்பாட்டை அடைகிறான். ஒரு ஸ்டூடெண்ட் போறான், கடைக்கு போறான்,
ஒரு ஸ்டூடெண்ட் கடைக்கு போய் எனக்கு அவனுக்கு தேவையான புக்கோ இல்ல ஒரு டிக்ஷனரி ஏதோ ஒன்று வாங்குறான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு உடைமை, ஒரு பொருள், ஒரு பண்டம். அந்த பண்டத்தால் அவன் பயனடைகிறான் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது அறிவு பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. இறுதியாக அந்த அறிவு பயன்பாடு என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், அறிவு பயன்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட ஒன்றை பற்றி பெறும் அறிவாகும். உதாரணமாக விளம்பரம் மூலமாக ஒரு பொருளை பற்றிய தகவல் அறியப்படுகிறது. விளம்பரம் மூலமாக ஒரு பொருளை பற்றிய தகவல். இன்றைய காலகட்டத்துல தொழில் என்ன பண்றோங்கிறத விட, எப்படி பண்றோங்கிற தொழிலை பண்றதை விட, நாம செய்யக்கூடிய தொழிலை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல விளம்பரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த பிசினஸ் திங்ஸ். நம்மளுடைய பிசினஸ்ல விளம்பரம் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த தகவல் சீர்படுத்துவதாகவும் அமையலாம். ஒரு பொருளை பற்றிய தகவல் அறியப்படுகிறது, அந்த தகவல் சீர்படுத்துவதாகவும் அமையலாம், சீரை கெடுப்பதாகவும் அமையலாம். அது சீர்படுத்துவதாக அமைந்தால் அதிலிருந்து பயன்பாடு பெறப்படுகிறது என்று நாம் கொள்ளலாம். இது அறிவு பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. இது என்னது? அறிவு பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. ஒரு விளம்பரத்தின் மூலமாக ஒரு பொருளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு பேரு அறிவு பயன்பாடு என்று சொல்லக்கூடியது. அதற்கடுத்து பயன்பாட்டை அளவிடுதல் என்று சொல்லுகிறார்கள். இந்த பயன்பாட்டை அளவிட முடியுமா சார் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக பயன்பாட்டை அளவிட முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த பயன்பாட்டை அளவிடுதல்? எப்படி பயன்பாட்டை அளவிடுதாங்க? அதாவது என்ன அப்படின்னா, மனிதனுடைய விருப்பம் நுகர்வின் போது நிறைவடைகிறது. இப்ப நான் ஒண்ணு இருக்கிறேன், என்னுடைய விருப்பம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு காஃபி சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நான் கடைக்கு போறேன், காஃபி வாங்கி சாப்பிடுறேன். நான் ஒரு நுகர்வோர், கன்சியூமர். அங்க போய் எனக்கு தேவையான நமக்கு காஃபி கொடுங்கன்னு சொல்றேன், காஃபி கொடுக்குறாங்க, அந்த காஃபியை நான் சாப்பிடுறேன். அப்ப சாப்பிடும் போது எனக்கு மன நிறைவு அடைகிறது. நுகர்வோர் வரும் பயன்பாடு யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்றோம். பொருளாதாரத்தில் என்ன சொல்றோம்? நுகர்வோர் பெறக்கூடிய ஒரு பயன்பாட்டை யூட்டில்ஸ் என்று அளவிடப்படுகிறது. யூட்டில்ஸ் என்பது பயன்பாட்டினுடைய ஒரு அளவீடு, வேற ஒண்ணு இல்ல. யூட்டில்ஸ் என்று சொல்லக்கூடியது இது என்ன சார்? பயன்பாட்டினுடைய ஒரு அளவீடு என்று சொல்லக்கூடியது. பயன்பாட்டினுடைய ஒரு அளவீடு என்று சொல்லக்கூடியது யூட்டில்ஸ் என்று சொல்லக்கூடியது. ஒரு நபர் ஒரு அழகு பெறும் பொருளில் இருந்து, ஒரு அழகுனா ஒரு யூனிட், ஒரு யூனிட் பெறும் பொருளில் இருந்து பயன்பாட்டிற்கு சமமாக விலையை தருகிறார். காஃபி சாப்பிடணும்னு போறேன், நான் காஃபி சாப்பிடுறேன், கடையில போய் காஃபி கேட்கிறேன், அவங்க தாராங்க. அந்த காஃபியை மனநிறைவை தருகிறது. காஃபியை சாப்பிடும் பொழுது எனக்கு மனநிறைவை தருகிறது. அந்த காஃபியினுடைய விலை 30 ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். நானும் 30 ரூபாயை கொடுக்குறேன். அதுவும் மனசு திருப்தியர்களை, எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு அமைப்பை நான் அனுபவித்து விட்டேன். அதற்கு தகுந்த சரியான ஒரு விலையை கேட்கிறார்கள், அந்த சரியான விலையை நான் கொடுத்திருக்கிறேன் என்பது இது ஒரு பயன்பாட்டை அளவிடுதல் என்று சொல்லக்கூடியது. இதனால்தான் பயன்பாட்டை அளக்கும் அளவு போலாக பணத்தை மறைமுகமாக பயன்படுத்தலாம் என்று ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் குறிப்பிடுகிறார். பணத்தை ஒரு அளவிடும் கோலாக ஸ்கேல் சொல்றாங்க, ஒரு அளவிடும் அளவுகோலாக, பணத்தை அளவிடும் அளவுகோலாக நாம் அதை பயன்படுத்தலாம் என்று ஆல்பர்ட் மார்ஷல் அவர்கள் பொருளாதாரத்தில் கூறுகிறார். அப்படின்னா என்ன இருக்கா? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு காஃபி சாப்பிடணும்னு சொன்னேன். அந்த காஃபியை பிரியப்பட்டு நான் சாப்பிடுறேன். அந்த காஃபியோட டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்குது. அந்த காஃபியினுடைய விலை 30 ரூபாய் என்கிறார்கள். என் மனநிறைவை தந்த காரணத்தினால், அந்த பொருள் என் மனநிறைவை தந்த காரணத்தினால நான் அதற்கு 30 ரூபாய் கொடுக்கிறேன். கொடுக்கும் போது மனசு மகிழ்ச்சியோட தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த பொருள் ஒர்த்தபிளான பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு நுகர்வோர் திருப்தி அடைகிறார் என்பதை சொல்வதுதான் மார்ஷலுடைய கருத்து, அதாவது ஆல்பர்ட் மார்ஷலுடைய கருத்து. அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா, விலை என்று சொல்லக்கூடியது. போன இதுல என்ன பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி பயன்பாட்டை அளவிடுதல் என்கிற தலைப்பு. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, விலை என்று சொல்லக்கூடியது. விலை அப்படின்னு சொன்னா, பண்டங்களினுடைய மதிப்பை பணத்தால் குறிப்பிடுவதுதான் விலை. ஒரு பண்டத்தினுடைய மதிப்பை பணம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அதான் உதாரணம், இந்த பொருளோட விலை 10 ரூபா, இந்த பொருளோட விலை 50 ரூபாய், இந்த பொருளோட விலை 100 ரூபாய், இந்த பொருளினுடைய விலை 1000 ரூபாய் இருக்குது இல்லைங்களா? வாங்குறோம் இல்லையா? அதை பொறுத்து, உதாரணமாக கடைக்கு போறோம், எழுதுவதற்காக ஒரு பென்சில் வாங்குறோம். அந்த பென்சிலோட விலை 100 ரூபாய் அப்படின்னு சொன்னா என்ன, யாராவது வாங்குவாங்களா? 100 ரூபாய் என்று சொல்லும் பொழுது யாராவது அதை வாங்குவாங்களா ஒரு பென்சிலை? அதே இந்த பென்சிலுடைய விலை 6 ரூபாய், இந்த பென்சிலுடைய விலை 5 ரூபாய் அப்படின்னா, அப்ப அந்த பென்சில் அந்த பொருளுக்கு தகுந்த போல சரியான விலை என்று சொல்லக்கூடியதை புரிந்து கொள்வார்கள்.
அதான் அந்த விலை என்று சொல்லக்கூடியது. இந்த பண்டங்களினுடைய மதிப்பை பணத்தால் தான் மதிப்பிடுகிறோம். பண்டங்களினுடைய மதிப்பை பணத்தால் தான் மதிப்பிடுகிறோம். அப்படி மதிப்பிடுவதற்கு பேரு தான் விலை என்று சொல்லக்கூடியது. ஒரு பண்டத்தினுடைய விலை அளிப்பு மற்றும் தேவை சக்தியால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பண்டத்தினுடைய விலை என்று சொல்லக்கூடியது அளிப்பு, சப்ளை. அளிப்புன்னு அந்த இடத்துல என்னது? சப்ளை என்று சொல்லக்கூடியது. அளிப்பு மற்றும் தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது, நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய தேவையால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். உற்பத்தி செலவும் பொருளியலின் விலையை நிர்ணயிப்பதாக சில பொருளியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். உற்பத்தி செலவு, நம்ம இப்ப ஒரு பண்டம் உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அந்த பண்டத்தை உற்பத்தி பண்றதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் வாங்கணும், அதை பினிஷர் குட்ஸா தயார் பண்ணக்கூடிய தொழிலாளிக்கு கூலியை கொடுத்தோம், இதெல்லாம் தானே செலவு கணக்குல வருது. இதுதான் உற்பத்தி செலவு. இந்த உற்பத்தி செலவோ எதுல கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லினா பொருளியலின் விலையை நிர்ணயிப்பதாக சில பொருளியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அப்ப விலையானது, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த விலையானது எந்த பண்டத்தை எந்த அளவில் உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. நான் ஒரு உற்பத்தியாளர் என்று சொன்னால் என்ன பண்டம் உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது என்ன சார்னா விலைதான். இந்த விலையில இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க, சேல்ஸ் ஆகும், அப்ப நம்ம இவ்வளவு உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற தீர்மானம் பண்ணுவது விலைதான் அப்படிங்கிறார்கள். அப்ப விலை பண்டத்தை எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறது. ஒரு பண்டத்தை எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் இதான் சொல்றேன். ஒரு பண்டம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பண்டத்திலே பல்வேறு வகையான துணி எடுத்துக்கிட்டோம்னா, துணின்னு எடுத்துக்கிட்டோம், சட்டை தைக்கிறதுக்கு ஒரு துணி எடுக்க போறோம்னா துணியில நிறைய இருக்குது. ஏகப்பட்ட கம்பெனி வெரைட்டிஸ் சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? இந்த ரேமான்ஸ் பேண்ட் எல்லாம் தயார் பண்ணக்கூடிய அதெல்லாம் விலை அதிகமா சொல்றாங்க. இந்த விவால்டி இப்படி இன்னும் நிறைய கம்பெனி வெரைட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீட்டரு 500, 600, 700, 800, 1000 இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதே சமயத்துல குறைந்த அளவிலையும் துணி வகைகள் இருக்கிறது. அப்ப அந்த ரகத்தை பொறுத்து பல்வேறு வகையான அமைப்பை பொறுத்து என்று சொல்லுவதாக அந்த விலை என்று சொல்லக்கூடியது அந்த எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த விலைதான் தீர்மானிக்கிறது. எல்லாரும் வந்து 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், 3000 ரூபாய் பேண்ட் ஷர்ட் எடுத்து போட முடியாது. அப்ப கம்மியான விலையில பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். 500 ரூபாய்க்கு ஒரு பேண்ட், 500 ரூபாய்க்கு ஒரு சட்டை, 1000 ரூபாய் முடிச்சாச்சு. பேண்டோட விலை மட்டுமே 3000 ரூபாய் அப்படிங்கும்போது யோசிப்பாங்க, இது 1000 ரூபாய் ஒரு பேண்ட் ஷர்ட் முடியும். அப்ப இது இந்த மாதிரியான அமைப்பை பொறுத்துதான் என்னாவது பண்டங்கள் என்று சொல்லக்கூடியது உற்பத்தி செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது அங்காடி என்று சொல்லக்கூடியது. அங்காடினா மார்க்கெட்னு சொல்லணும். இந்த இடத்துல மார்க்கெட்னா சந்தைன்னு சொல்லிடக்கூடாது. இங்க பண்டத்தை உற்பத்தி பண்ணி அந்த பண்டத்தை விற்கக்கூடிய விற்பனை கூடம் கூட சந்தை தான் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக அங்காடி என்பது பொருட்களை வாங்கும் விற்கும் ஒரு இடம் தான் அங்காடி. அங்காடி என்று என்ன சொன்னால் ஒரு பொருளை வாங்குவதும் விற்பதும் தான் அங்காடி. பொருளியலில் அங்காடி என்பது ஒரு விலையில் பண்டங்களையும் பணிகளையும் பரிமாற்றம் செய்கிற விற்பவரும் வாங்குவரும் இணைவதை குறிக்கக்கூடியது. அங்காடின்னு சொல்லக்கூடியது எக்கனாமிக்கலா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பொருள் உற்பத்தி செய்வது, விற்பது, வாங்குவது. அப்ப நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் விற்பனையாளருக்கும் லிங்க் இருக்குங்கிறாங்க. ஒருவருக்கு ஒருவர் லிங்க் இருக்குது. தட் இஸ் கால்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அங்காடி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்தபடியா செலவு என்று சொல்லக்கூடியது. செலவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு பண்டத்தை உற்பத்தி செய்வதற்கு அல்லது வாங்குவதற்கு ஏற்படும் செலவுகளை குறிப்பதுதான். ஒரு குறிப்பிட்ட பண்டத்தை உற்பத்தி செய்வதற்கோ அல்லது வாங்குவதற்கோ ஏற்படக்கூடிய செலவு. அது வந்து இந்த செலவு என்று சொல்லக்கூடியது உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் மாறுபடும். உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே செலவுங்கிறது ஒண்ணு வாசகம். ஆனால் செலவினுடைய தொகை என்று சொல்லக்கூடியது மாறுபடுகிறது. வருவாயுடன் ஒப்பிட்டு ஒரு நிறுவனம் பெறும் லாபத்தையோ அல்லது இழப்பையோ செலவானது நிர்ணயிக்கின்றது. நம்மளுடைய சம்பளத்தோட கம்பாரிசன் பண்ணி தான் ஒரு நிறுவனம் லாபம் எந்த அளவுக்கு பெறுது அல்லது இழப்பு பெறுகிறது என்பதை தெரியும். எப்படி சார் சொல்றீங்க? லாபம் எப்படி பெறுகிறது, இழப்பு எப்படி பெறுகிறது? ஏன் சம்பளத்தை வச்சு எப்படி நீங்க ஒரு கம்பெனி நிர்ணயம் பண்ணுகிறது? ஏன்னா என்னுடைய சம்பளம் தான் வாங்கும் திறனை நிர்ணயிக்கிறது. உதாரணமாக நான் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னால் பைக்கு குறைஞ்சபட்சம் வந்து 1,00,000 ரூபாய்க்கு குறையாம இப்ப பைக் இல்ல. 1,20,000, 1,30,000 லெவல்ல வந்துருச்சு. என்னால பைக் வாங்க முடியுமா என்று சொன்னால் வாங்க முடியாது. அப்ப நான் என்ன செய்ய, அப்ப உற்பத்தி என்பது இந்த மாதிரி ஆளுங்க மெஜாரிட்டி 75% பேர் இருக்காங்க. 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 75% பேர் இருக்காங்கன்னா
இவர்களால் வாங்க முடியுமா என்று சொன்னால் 1 லட்சம் 2 லட்சம் போட்டு பைக்கோ ஏதோ வாங்க முடியாது. அப்ப இப்ப உற்பத்தி என்று சொல்லக்கூடியது குறைவதற்கு வாய்ப்பு. அப்ப அதுதான் சொல்றது, நுகர்வோரினுடைய மனநிலையை பொறுத்து உற்பத்தி என்று சொல்லக்கூடியது அந்த இடத்துல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வருவாய் என்று சொல்லக்கூடியது. அடுத்த தலைப்பு வருவாய். இப்ப செலவு. வருவாய் என்று சொல்லும் பொழுது என்ன சார் அப்படின்னா, பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்று ஈட்டும் வருமானம் தான் வருவாய். ஒரு பண்டமோ அல்லது ஒரு பணியையோ விற்று ஈட்டக்கூடிய வருமானம் தான் வருவாய் என்று சொல்லக்கூடியது. ஒரு பொருளின் அனைத்து அழகையும் விற்பதன் மூலம், அழகுனா யூனிட், பொருள்கள் உற்பத்தி செய்த பண்டங்கள் தான் யூனிட், அழகு. ஒரு பொருளினுடைய அனைத்து அழகையும் விற்பதன் மூலம் கிடைக்கும் மொத்த வருவாய் TR அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பார்முலா கொடுத்திருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கணும். TR equal to P into Q. TR equal to P into Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இது ஒரு ஃபார்முலா. சரி, TR என்ன சார்? TR டோட்டல் ரெவென்யூன்னு அர்த்தம். TR அப்படின்னு அர்த்தம் டோட்டல் ரெவென்யூ, வருவாய், மொத்த வருவாய் என்று சொல்லக்கூடியது. வேற ஒண்ணு இல்லை, மொத்த வருவாய் என்று சொல்லக்கூடியது. T அப்படின்னு சொன்னா என்ன சார்? T என்பது பிரைஸ். P என்பது பிரைஸ். அப்ப Q என்பது என்ன சார்? குவாண்டிட்டி. Q என்பது என்ன சார்? குவாண்டிட்டி. அப்ப மொத்த வருவாய், விலை, குவாலிட்டி. குவாண்டிட்டி, சாரி குவாண்டிட்டி. இப்ப புரியுதா? அதாவது என்ன புரியலையே, மொத்த வருவாய். இப்ப பண்டத்தை நான் உற்பத்தி செய்கிறேன். ஏற்கனவே ஒரு நபர் உற்பத்தி செய்திருக்கிறார். அவரு இந்த விலை இந்த விலைன்னு சொல்றாரு. 10 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி, இல்ல அப்படின்னா 50 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி இந்த 100 ரூபான்னு சொல்றாரு. என்னுடைய சம்பளமே வெறும் 50 ரூபாய் தான். நான் 100 ரூபாய்க்கு கொடுத்து இந்த பண்டத்தை வாங்க முடியுமா என்று சொன்னால் என்னால வாங்க முடியாது. அதான் சொல்றாரு, டோட்டல் ரெவென்யூ, மொத்த வருவாய், விலை அதிகரிக்கிறது, குவாண்டிட்டி. அப்ப என்ன மாதிரி 75% பேர் 100 ரூபாய் தான் சம்பாதிக்கிறான். பண்டத்தோட விலையை 70 ரூபாய். 70 ரூபாய் கொடுத்து ஒரு பண்டத்தை வாங்கிட்டு மீது 30 ரூபாய் வச்சு எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்? முடியாது. அப்ப அந்த பண்டத்தை வாங்க மாட்டார்கள். அப்ப உற்பத்தியாளர் குறைந்த அளவு உற்பத்தி பண்ணுவான். இவ்வளவுதான். எவ்வளவு பண்டங்கள் யாரால் வாங்க முடியும் என்பதை கணித்து நுகர்வோரினுடைய மனநிலையை மனதில் வைத்துக் கொண்டுதான் ஒரு உற்பத்தியாளர் ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்கிறார் சொல்றாங்க. இது வருவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல இருக்குது. அதாவது பண்டம் மற்றும் பணிகளை விற்று அதில் இருந்து வரக்கூடிய வருமானம் தான் வருவாய் என்று சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அதுக்குதான் இந்த ஃபார்முலா. TR என்பது டோட்டல் ரெவென்யூ, P என்பது பிரைஸ், Q என்பது குவாண்டிட்டி. அதாவது டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல் டு பிரைஸ் இன்டு குவாண்டிட்டி. அதாவது விலை மற்றும் அளவு என்று சொல்லக்கூடியது மொத்த வருவாயை பொறுத்து மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் வருவாய் என்று சொல்லக்கூடியதுல வரக்கூடியது. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா சமநிலை. சமநிலை என்று சொல்லக்கூடியது அதாவது என்ன அப்படின்னா யூக்லிபிரியம் என்று சொல்லக்கூடியது. இங்கிலீஷ்ல சொன்னா யூக்லிபிரியம் அப்படின்னா சமநிலை என்று சொல்லக்கூடியது. சமநிலை என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுதான் இந்த படம் ஒண்ணு போட்டிருக்கோம், இந்த டயக்ராம் ஒண்ணு போட்டிருக்கோம் பாத்தீங்களா? இது எக்ஸ் அச்சு, இது என்னது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இது ரெண்டு கணக்கா வச்சுக்கணும். இந்த எக்ஸ் அச்சு அப்படின்னு கீழே கூடியது என்ன அப்படின்னா தேவை மற்றும் அளிப்பினுடைய அளவு, டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு அர்த்தம். குவான்டிட்டி ஆஃப் த டிமாண்ட் அண்ட் சப்ளை, தேவை மற்றும் அளிப்பினுடைய அளவுங்கிறது இந்த கோடு. ரைட். அப்ப இந்த இது எது சார் அப்படின்னா இந்த இது விலை என்று சொல்லக்கூடியது. இந்த இது என்னது? விலை என்று சொல்லக்கூடியது. சரி, இப்ப இது என்ன சார் சொல்றாங்க? இந்த விலை, இந்த சமநிலை என்று சொல்லக்கூடியது எப்படி சார் இருக்குது? எஸ்ங்கிறது சப்ளை, டிங்கிறது டிமாண்ட், அளிப்பு தேவை என்று சொல்லக்கூடியது. இப்ப அளிப்பும் தேவையும் எப்படி இருக்கு? ஈங்கிற கான்செப்ட்ல இருக்கு. ஈனா என்னது? யூக்லிபிரியம் என்று சொல்லக்கூடியது, சமநிலை என்று சொல்லக்கூடியது. ஈனா என்னது? யூக்லிபிரியம் என்று சொல்லக்கூடியது. யூக்லிபிரியம் அப்படின்னா என்னது? சமநிலை என்று சொல்லக்கூடியது. இப்ப தேவையும் அளிப்பும் தேவையும் சமநிலையில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அடுத்து என்ன சொல்றாங்க? இதுல இன்னொரு தலைப்பு நிலையான சமநிலை அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த சமநிலை எப்படி இருக்கிறது? நிலையான சமநிலை என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. நிலையான சமநிலை என்று சொன்னால் என்ன அப்படின்னா சமநிலை என்பது மாற்றம் இல்லாத நிலையில் இருப்பதுதான் நிலையான சமநிலை. அதாவது விலையும் அளிப்பும் நல்லா வாங்கக்கூடியது, சப்ளையும் டிமாண்ட் மக்களுடைய தேவையும்
சப்ளையும் ஒரே மாதிரி இருந்து கொண்டே இருக்கிறது. 100 பேருக்கு தேவைப்படுகிறது, 100 பண்டம் 100 பேருக்கு தேவைப்படுகிறது, 100 பேருக்கு தேவையான சப்ளைங்க அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு போல இருக்குது. இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேராசிரியர் ஸ்டிக்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாற்றம் இல்லாத நிலையை இது அடைகிறது அப்படின்னு சொல்றாரு. எந்த விதமான மாற்றம் சப்ளைலையும் டிமாண்ட்லயும் எந்த விதமான மாற்றமும் இல்ல. இவை இல்லாத, அதாவது நுகர்வோர் உச்ச மனநிறைவை பெறுகின்ற போது சமநிலை அடைகிறார். ஒரு நுகர்வோர் ஒரு பண்டத்தை நுகரும் பொழுது அவர் மனம் முழுமையாக மனது திருப்தி அடையும் பொழுது சமநிலை அடைகிறார். உற்பத்தியாளர் உச்ச லாபம் பெறுகின்ற போது சமநிலை அடைகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். யாரு எந்த இடத்துல சமநிலை அடைகிறார்? நுகர்வோர் அந்த பண்டத்தை பயன்படுத்தும் பொழுது முழுமையாக மன நிறைவு அடைகிறார். அந்த பண்டத்தினால் மிகுந்த மகிழ்ச்சி அடையும் போது மனநிலை அடைகிறார் நுகர்வோர். அந்த பண்டத்தை வாங்குபவர்கள் அதிகமான அளவுல வாங்கும் பொழுது உற்பத்தியாளர்கள் மிகுந்த மனநிலை அடைகிறார்கள். அப்ப உற்பத்தி காரணிகள் முழு வேலை வாய்ப்பையும் உச்ச வெகுமதியை பெறும்போது சமநிலை அடைகின்றன. உற்பத்தி காரணிகள் அதாவது ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படிமா இங்கிலீஷ்ல. அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் எப்படி சார் சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னால், முழு வேலை வாய்ப்பையும் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு, வேலையாட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு முழுமையாக எல்லா பண்டங்களையும் நிறைய உற்பத்தி பண்ணும் பொழுது உச்ச வெகுமதியை நிறைய லாபம் விற்பனை பண்ணி நிறைய லாபம் பெறும் பொழுது சமநிலை அடைகின்றன என்று சொல்லுகிறார். எனவே நிலையான சமநிலை என்பது நிலையான வேலை. நிலையான சமநிலை என்று சொல்லக்கூடியது இந்த நிலையான சமநிலை என்று சொல்லக்கூடியது எப்படி சார் இருக்கிறது? நிலையான வேலை, நிலையான வருமானம், அளவு, தொழில்நுட்பம், மக்கள் தொகை இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டதுதான் ஈக்குலிபிரியம் என்று சொல்லக்கூடியது, நிலையான சமநிலை என்று சொல்லக்கூடியது. அடுத்து தனி சமநிலை மற்றும் பகுதி சமநிலை மற்றும் பொது சமநிலை 3 கான்செப்ட்ல சொல்றான். ஒன்னு என்னது? தனி சமநிலை. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? பகுதி சமநிலை. அடுத்தது பொது சமநிலை என்று சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மாறியின், அதாவது மாறினா இந்த இடத்துல பொருள், ஒரே ஒரு மாறியின் மூலம் கிடைக்கக்கூடிய சமநிலை பகுதி சமநிலை அல்லது தனி சமநிலை என்று சொல்றோம். பகுதி சமநிலை அல்லது தமிழ் சமநிலை. ஒரே ஒரு மாறியின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு சமநிலை தான் பகுதி சமநிலை அல்லது தனி சமநிலை என்று சொல்லப்படுகிறது. பொது சமநிலை என்று சொல்லக்கூடியது பொருளாதாரத்தில் செயல்படுகின்ற அனைத்து மாறிகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மொத்த பொருளாதாரத்திலும் சமநிலை ஏற்படுவதை கருதுகிறது. பொது சமநிலை காமனா இருக்கக்கூடிய காமன் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். அந்த காமன் ஈக்குலிபிரியம் என்று சொல்லக்கூடியது எப்படி சார் இருக்கிறது என்று சொன்னால், பொருளாதாரத்தில் செயல்படுகின்ற அனைத்து மாறிகளையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு மொத்த பொருளாதாரத்திலும் சமநிலை ஏற்படுவதை குறிக்கிறது தான். இதுதான் என்ன சொல்றாங்க? பொது சமநிலை என்று சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? ஒரே ஒரு மாறியின் மூலம் கிடைக்கக்கூடிய சமநிலை பகுதி சமநிலை அல்லது தனி சமநிலை. மொத்த அமைப்பையும் எடுத்துக்கொண்டு, பொருளாதாரத்தில் செல்கின்ற மொத்த அமைப்பையும் எடுத்துக்கொண்டு அதன் மாறிகளை கணக்கில் எடுத்துக்கொண்டால் அதுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது சமநிலை என்று சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது வருமானம் என்று சொல்றாங்க. அதுக்கு அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா வருமானம் என்று சொல்லக்கூடியது. வருமானம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வருமானம் என்பது ஒரு பொருளாதார அழகால், ஒரு குறிப்பிட்ட அழகுனா யூனிட்னு சொன்னேன், ஒரு பொருளாதார அழகால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஈட்டப்பட்டதாகவோ அல்லது ஈட்டப்படாததாகவோ பணமாகவோ அல்லது பிற வகை சம்பாத்தியமாகவோ. அதென்ன பிற வகை சம்பாத்தியம்? ஒரு காலகட்டத்துல, அதாவது பணம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி பண்டமாற்று முறை என்று சொல்லக்கூடிய பார்ட்டர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியது இருந்தது. பண்டமாற்று முறை என்று இருந்தது. ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் செஞ்சாங்க. இப்ப வேலைக்கு போறோம் அப்படின்னா, காட்டுக்கு வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன சார் செய்யறாங்க அப்படின்னா நெல்லு கொடுப்பாங்க. சம்பளத்துக்கு பதிலாக நெல்லை கொடுப்பாங்க. காசை கொடுக்கறதுக்கு பதிலாக சம்பளமாக நெல் என்பது கொடுப்பாங்க. இல்லைன்னா அரிசி என்பது கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு தானியத்தை கொடுப்பார்கள். அதாவது பிற வகை சம்பாத்தியமாகவோ பெறுவதாகவும், இது குறைவானதாகவோ அதிகமானதாகவோ கூட இருக்கலாம். பெயரளவு வருமானம் என்பது பணம் பெறக்கூடிய வருமானம் குறிக்கும். பெயரளவு வருமானம்னா, இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம், இந்த வேலை பார்க்கறியா 2000 ரூபாய் சம்பளம், இந்த வேலை பார்க்கறியா 5000 ரூபாய் சம்பளம்,
இன்னைக்கு பூரா காட்டுல இறங்கி களை வெட்டுறேன் எல்லாம் பண்றேன், எவ்வளவு சம்பளம் சார்? 500 ரூபாய் உனக்கு சம்பளம். 500 ரூபாய். இது இந்த அளவுக்கு பேர் பெயரளவு சம்பளம். இது எப்படி பெறக்கூடியது? பணமாக பெறக்கூடியது. பெயரளவு சம்பளம் என்பது பெயரளவு வருமானம் என்று சொல்லக்கூடியது. எப்படி சார் வருது? பணமாக கொடுக்கப்படுகிறது, பணமாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது உண்மை வருமானம் என்பது பண வருமானத்தின் மூலம் வாங்கும் பண்டங்களினுடைய அளவு. நல்லா கவனிச்சுக்கோங்க. உண்மை வருமானம் ஒண்ணு இருக்குது. உண்மை வருமானம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வாங்கும் பண வருமானம், வரக்கூடிய பண வருமானம் இருக்கு இல்லையா, இந்த பண வருமானத்தினுடைய வாங்கும் பண்டங்களினுடைய அளவுதான் உண்மை வருமானம். இது பணத்தின் வாங்கும் சக்தியாகும். இது பண வீக்கத்தின் விகிதத்தை சார்ந்து உள்ளது. பண வீக்கத்தின் விகிதத்தை சார்ந்து உள்ளது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பண வீக்கம் என்றால் என்ன? பண்டங்களினுடைய விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, நம்மால் அந்த பண்டங்களை வாங்க முடியவில்லை என்று சொன்னால் பண வீக்கம் என்று சொல்லக்கூடியது. இப்ப புரிகிறதா? இதுதான் பண வீக்கம் என்று சொல்லக்கூடியது. சோ அப்ப உண்மை வருமானம் என்பது பண வருமானத்தின் மூலம் வாங்கக்கூடிய பண்டத்தினுடைய குவாண்டிட்டி, அளவு. இது பணத்தினுடைய வாங்கும் சக்தி, கெப்பாசிட்டியை சொல்லுது. இது பணவீக்க விகிதத்தை சார்ந்து இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதுதான் வருமானம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. இது அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தலைப்புல என்ன அப்படின்னா, பொருளியல் முறைகள், கூறுகள், கோட்பாடுகள் மற்றும் விதிகள். இது 1.6. இந்த பொருளியல் ஆய்வு முறைகள்னு ஒண்ணு சொல்றாங்க. இதுல பகுத்தாய்வு முறை, தொகுத்தாய்வு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது. இதை நாம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.